நிஜமாவே பாத்தீங்கன்னா அவரு இப்பதான் இந்த டஃபஸ்ட் வேர்ல்டுல காலடி எடுத்து வச்சிருக்காரு. இன்னும் போக போகத்தான் அவருக்கு இதுல உள்ள கஷ்டம் தெரியும். அதுதான் இப்ப ஒரு பக்கம் சமூக வலைத்தளங்கள்ல விஜய்க்கு எப்படி எதிரா வருதோ எதிர்மறையா, அதே மாதிரியே இந்த பக்கம் இது திமுகவுடைய சதி, செந்தில் பாலாஜி செய்த சதி அப்படிங்கிறது வேகமாக பரவுது சோசியல் மீடியால. அதனாலதான் இப்ப அரசு கூட கைது அப்படி இப்படின்னு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இப்போ திமுகவுக்கு தான் இது உண்மையிலேயே ஒரு அக்னி பரீட்சையா? இந்த அடுத்து 200+ டார்கெட் பண்ணிட்டு போறப்ப இந்த மாதிரி சிக்கல்கள் எப்படி திமுகவுக்கு இருக்கு? ஆளுங்கட்சிக்கு எப்போதுமே ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் அக்னி பரீட்சை தாங்க. அப்படின்னா கள்ளக்குறிச்சி மரணங்கள்லாம் அக்னி பரீட்சை இல்லையா? போகலன்னு கூட இருக்கே சார், இந்த இடத்துல நான் கேக்குறேன். போகலன்னு இந்த கள்ளசாராய மரணத்துக்கு நஷ்ட ஈடு கொடுத்ததெல்லாம் நான் எதிர்த்தேங்க. ஏங்க அவன் உண்மையிலே ஸ்பூரியஸ் லிக்கர் வீட்டுல குடிக்காதன்றான், போய் குடிச்சிட்டு வரான், அவன் செத்து போறான், அவனுக்கு நம்ம ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா யார் வீட்டு பணத்தை யார் எடுத்து கொடுக்கறது? அது பெரிய ஒரு விவசாயி பாதிக்கப்பட்டு இறந்து போனான்னா அவனுக்கு என்னங்க பணம் கொடுக்குறீங்க நீங்க?